மினிக்கி நீதான். ஐயோ! மண்வெட்டி மாமியார் வந்துருச்சே! அனிதா! இந்த துணியெல்லாம் துவைக்காம அப்படியே கிடக்குமா? எனக்கு ஒரே மூட்டு வலி பின்னுது. நீ கொஞ்சம் எல்லாத்தையும் துவைச்சு காய போடுறியா? ஐயோ அத்தை, நான் இப்பதான் கூகுள்ல படிச்சேன். இன்னைக்கு ராகு காலம் முடியிற வரைக்கும் துணியை நனைக்க கூடாதாம். வீட்ல இருக்கிற நகையெல்லாம் கரைஞ்சு போயிருமா. உங்களுக்கு ஓகேனா நான் துவைக்கிறேன். அடியே, நகை கரையுமா? எங்க இருந்துடி வரீங்க நீங்க எல்லாம்? சரி விடு, நானே மெதுவா துவைச்சுக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுமா. என்னது இது? இந்த வயசுல நீங்க போய் துணி துவைக்கிறீங்க? உங்க மருமக உள்ள என்ன பண்றா? பக்கத்து வீட்டு கோடாலி கௌரி மாமி வந்துட்டா போலயே, நம்மள முடிச்சுட்டுருவா. ஒரு பர்ஃபார்மன்ஸ போடுவோம். ஐயோ கௌரி மாமி, அத்தை கிட்ட நானும் எவ்வளவுதான் கெஞ்சுறது. ஆனா அவங்க கேட்கவே மாட்றாங்க. துணி துவைக்கிறது ஒரு நல்ல எக்ஸசைஸ். அப்பதான் என் மருமகள் மாதிரி நான் ஸ்லிம்மா இருப்பேன்னு பிடிவாதமா வேலை செய்யறாங்க. எனக்கு அழுகையே வந்துடும் போல கௌரி மாமி. அத்தை, அப்படியே அந்த பக்கம் இருக்கிற பாத்திரத்தையே தேய்ச்சிட்டு வாங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணா உங்க இடுப்பு வலி காணாம போயிருமா. அதே கூகுள்ல போட்டிருக்கு. ஆத்தாடி, இவ கூகுள்ல படிக்கல, எனக்கு சங்கு ஊத பிளான் பண்றா போல.